வணக்கம் மகளே, மீண்டும் இன்னொரு ஃபயர் காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ போன காணொலியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியுன்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம போன காணொலியில் வந்து பார்த்தோம். இந்த காணொலியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதில் வெவ்வேறு மக்கள் இருக்காங்க, வெவ்வேறு விதமான துறை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ஸ்டாக் புரோக்கர்னால் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒரு ஓவர்வியூ தான் மக்களே இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டேரெக்டாக போய் ஒரு கம்பெனியில் நம்ம பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ டிமேட் அக்கௌண்ட்டில் வருதுன்றதுக்கு முன்னாடி அது உண்மையாலே என்ன நடக்குது, நம்ம பணம் எப்படி சேஃப்கார்டு ஆகுது, உண்மையாலே அந்த கம்பெனி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுதா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தான் மக்களே இந்த யாரெல்லாம் அதை வந்து மேற்பார்வையிடுறான்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த காணொலியில் பார்ப்போம். வாங்க இதோட காணொலிக்குள்ளே போகலாம். சரி பொன்வண்ணன், போன காணொலியில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நீ சொல்லிட்ட, ஓகே. டேரெக்டாக நீ ஏதோ ஒரு கம்பெனி சொன்னால் ஏதோ ஒரு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்போ போய்ட்டு நான் எப்படி இன்ஃபோசிஸ் ஷேர் வாங்குறது, எப்படி நான் போய்ட்டு டிசிஎஸ் ஷேர் வாங்குறதோ இல்லை ரிலையன்ஸ் ஷேரோ நான் எப்படி வாங்குவேன் அப்படின்ற கேள்விக்கு முன்னாடி இந்த இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகிருக்காங்க. இந்த கம்பெனிலாம் உண்மையாலே வந்து ஃபேர் ப்ராக்டிஸ் பண்ணுதா, நம்மளை மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸோட நலனை வந்து யார் பாதுகாப்பா, அப்படி நம்ம வாங்குகிறோன்னா அந்த ஷேர் நம்ம பேரில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த கொடுக்கல் வாங்கல் முறை வந்து எப்படி நடைபெறுது, அப்படி கொடுக்கல் வாங்கலில் நேர்மையான ப்ரைஸில் தான் கரெக்டாக நடக்குதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து நம்மளுக்கு முதல்ல வரணும் மக்களே. ஸோ இந்த எல்லா கேள்விக்கான விடையும் வந்து நம்ம இப்போ ஒன்று வந்து பார்ப்போம். இப்போ வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நான் வந்து போய்ட்டு எங்கள் ஏரியாவில் இருக்க அண்ணாச்சிட்ட வாங்குவேன். அதுவே வந்து கொஞ்சம் இன்னொருத்தவங்க வந்து டிமார்ட் போவான், இன்னொருத்தன் ஆன்லைனில் போடுவான். அப்படின்னும் போது வெவ்வேறு வகையான மக்கள் வந்து வெவ்வேறு இடத்துல போயிட்டு நம்மளோட மளிகை பொருளை வந்து வாங்குவோம். அப்படி இப்போ நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கணும், மளிகை பொருள்ன்றது நம்மளுக்கு தெரியும், தெரு முனையில் இருக்குது, 10 ரூபா கொடுத்தானா புளி பேக்கெட்டு அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுப்பான். அப்போ ஷேர் வந்து இந்த மாதிரி எங்கே போய் வாங்கிறது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டுன்றது வந்து ஃபிசிக்கலாக ஒன்று கிடையாது மக்களே. இது ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக்ஸ்டு பண்ணிட்டாங்க, ஃபுல்லாகவே ஆன்லைன் தான். 1991 அஷன் மேத்தா ஸ்கேமுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து எலக்ட்ரானிக்ஸு ஆன்லைன் ஃபார்மேட் வந்து ஃபுல்லாகவே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு புளியோ ஒரு அரிசியோ வாங்குற மாதிரி நீங்கள் ஒரு ஷேர் வாங்கணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கருன்னு ஒருத்தர் வந்து தேவை மக்களே. நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு இன்ஃபோசிஸ்க்கு சிஇஓ கூப்பிட்டு, எப்பா நான் உனக்கு பணம் அனுப்புகிறேன், எனக்கு ஒரு 10 இன்ஃபோசிஸ் ஷேர் அனுப்புன்னு அப்படின்னு நம்மளால் வந்து பேச முடியாது. ஸோ நம்மளுக்கும் அந்த கம்பெனி ஷேர் வாங்குறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்ய போகிற முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர். இந்த ஸ்டாக் புரோக்கர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இப்போதைக்கு கரண்ட்டாக ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்குது மக்களே. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர்எல்ஸ் என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வச்சு தான் இதோட இண்டெக்ஸை வச்சு தான் இன்றைக்கி மார்க்கெட் ஏறிச்சு, இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிச்சுன்ற கதைலாம் வந்து இதை வச்சு தான் மக்களே அனலிஸ்ட் வந்து பில் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. நம்ம மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, அப்புறம் வந்து பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு பழைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் இருந்தது. பட் நிறைய இது ஷட் டவுனும் நிறைய இது வந்து மற்ற இதோட வந்து கம்பைண்ட் ஆகி இப்போதைக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, உங்கள் கம்பெனி வந்து நீங்கள் பப்ளிக் ஆகணும், உங்கள் கம்பெனியோட ஷேரை வந்து விற்கணுன்னா எய்தர் நீங்கள் இந்தியாவில்னா எய்தர் நீங்கள் என்எஸ்சி ஆர் பிஎஸ்சி இது 2த்துல தான் மக்களே வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா அப்படி என்னன்ட்டு இப்போ நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ யாரெல்லாம் ஷேர் வாங்கலாம், ஷேர் வாங்குறதுலேயே வந்து வெவ்வேறு வகையாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க மக்களே. முதல் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ரீட்டைல் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டொமஸ்டிக் ரீட்டைல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாருன்னா உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண பொதுமக்களை தான் வந்து டொமஸ்டிக் ரீட்டைல் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்றாங்க. நம்மள மாதிரி எல்லா பொதுமக்களும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஷேர் வாங்கலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஷேர் வாங்கலாம். நம்மள மாதிரி ஆட்களெல்லாம் வந்து டொமஸ்டிக் ரீட்டைல் பார்ட்டிசிபெண்ட்ன்றாங்க. என்ஆர்ஐஸ்ன்னு சொல்லிட்டு 2வது குரூப் சொல்கிறாங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், இந்தியாவை விட்டு வெளியே இருக்க
மக்களை வந்து இந்தியர்களை வந்து 2வது கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க பட் இந்தியா விட்டு வெளியே இருக்கிறாங்க, என்ஆர்ஐஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் 3வது வகை. நம்மளோட இது எல்ஐசியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நிறைய ப்ரைவேட் இது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், அந்த மாதிரி நிறைய வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டி லார்ஜ் அமௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்தியாவில் இயங்குகிற மிகப்பெரிய நிறுவனங்கள், இவங்களும் வந்து ஷேர் வாங்குவாங்க. எக்ஸாம்பிள் எல்ஐசி வந்து நிறையா கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அதானி இது கூட நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கேள்விப்பட்டோம். 4வது வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு இருக்குது மக்களே ஸ்டாக் மார்க்கெட்லேயே. நம்ம போக போக ஃப்யூச்சரில் வந்து அதை பார்ப்போம் அடுத்தடுத்த வாரங்களில். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் லைக் எஸ்பிஐ, அதுக்கப்புறம் வந்து யூடிஐ, ஐசிஐசிஐ அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக அந்த கம்பெனி ஷேரை வாங்குவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 4வது இது. 5வது பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் நான் இந்தியன் கார்ப்பரேட் என்டிட்டிஸ். இப்போ ஒரு ஃபாரின் நிறுவனம் நம்ம கூட நிறையா வந்து கேள்விப்பட்டிருப்போம். சீன நிறுவனம் இத்தனை லட்சம் கோடி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிச்சு, ரஷ்யாவிலேருந்து இத்தனை லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கம்பெனி பண்ணிச்சு, அந்த கம்பெனி பண்ணிச்சுன்ட்டு நம்ம. ஸோ இவங்களாம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க மக்களே. இதை தான் 5 வகையாக வந்து மார்க்கெட்டில் பங்குகள் வாங்குறவங்கள வந்து 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மார்க்கெட்டில் இந்த 5 வகை யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே ரூல் தான் மக்களே. எல்லாருமே அந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற கம்பெனியோட ஷேர் எல்லாருக்குமே ஒரே அமௌண்ட்டு தான் காமிக்கும். அதில் எந்த பாகுபாடோ எந்த பாரபட்சமோ எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாரோட ஒரு மெயின் நோக்கம் என்னென்னா வந்து பணம் சம்பாதிக்கணும், காசு பார்க்கணுன்றது தான். ஸோ எல்லாருக்குமே ஒரே குறிக்கோள், இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் ரிட்டர்ன் எடுக்க முடியுன்ற ஒரு மேஜர் குறிக்கோள் தான் மக்களே. இதனால தான் வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். நான் ஒரு கம்பெனி ஒரு அமௌண்ட்டில் வாங்குகிறேன், அந்த கம்பெனியோட ப்ரைஸ் நாளைக்கே திடீர்னு ட்ராப் ஆகுது அப்படின்னா என்னால் வந்து பயந்து நான் விற்றுருவேன். அதே இன்னொருத்தன் அதே கம்பெனி அதே அமௌண்ட்டில் வாங்கியிருப்பேன், நாளைக்கு அந்த கம்பெனி வேலை பயங்கரமாக இறங்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாங்குவான். ஸோ ஹியூமன் எமோஷன்ஸ் ப்ளே ஆகிற இடத்துல கண்டிப்பாக வந்து இந்த தில்லுமுள்ளு, இந்த திருட்டுத்தனன்றது கண்டிப்பாக வந்து வந்துடும் பண விஷயத்தில். ஸோ இந்த மாதிரி தில்லுமுள்ளு திருட்டுத்தனம் எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி வந்து வேணும்ல. ஸோ அந்த ரெகுலேட்டரி பாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இந்த செபி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து மேற்பார்வை பார்க்கறது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நேர்மையான முறையில் நடைபெறுதா, அந்த நான் சொன்னல நம்ம ஸ்டாக் புரோக்கருன்றவங்க, ஸ்டாக் புரோக்கர் கரெக்டான நேர்மையாக மக்கள் கொடுக்குற பணத்துக்கு அவங்க கேட்ட விலைக்கு கேட்ட கம்பெனி ஷேரை வாங்கி கரெக்டாக கொடுக்குறாங்களா, இதில் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸு நம்ம சொன்னல 5 வகையான மக்கள், அவங்க வந்து எதுவும் தில்லுமுள்ளில் ஈடுபடுறாங்களா, அவங்க வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் பல கோடிகள் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வந்து டிசைட் பண்ணக்கூடாது. அவங்க நினச்சா திடீர்னு ஒரு கம்பெனி வாங்கினே இருப்பாங்க, விலை ஏறும், டக்குன்னு ஒரு கம்பெனி வந்து மொத்தமாக விற்பாங்க, விலை இறங்கும். இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து அவங்களோட பெனிஃபிஷியருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்களா கம்பெனிஸ். எக்ஸாம்பிள் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ், அந்த மாதிரி ஏதாவது கம்பெனி வந்து தன்னோட சுயநலத்துக்காக மார்க்கெட்டில் வந்து ஏதாவது இயங்குதா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் வந்து மானிட்டர் பண்ணி எல்லாமே ஃபேராக கரெக்டாக நடக்குதுன்றத உறுதிப்படுத்துகிற வேலை வந்து பார்த்திங்கன்னா செபியோடது தான் மக்களே. இதை பற்றி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம செபியோட வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் அவங்க வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்துட்டோம், மார்க்கெட் ரெகுலேட்டர் பார்த்துட்டோம். அடுத்து என்ன, மார்க்கெட் இன்டர்மீடியரிஸு அப்படின்வாங்க. நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கணுன்னா நம்மளுக்கு வந்து பல பேரோட உதவி வேணும். நம்ம இது சொன்னோம், நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோன்னா நம்ம டேரெக்டாக வாங்கிட முடியாது, அதுக்கு பல பேரோட உதவி வந்து நம்மளுக்கு வேணும். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்டாக் புரோக்கரோட உதவி வேணும், நம்மளோட பேங்க்கோட உதவி வேணும், அதுவும் இல்லாமல் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுற அந்த கம்பெனியோட உதவி வேணும்னு சொல்லிட்டு நிறைய விதமான பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இவங்களையும் வந்து நம்ம செபி தான் வந்து கண்காணிக்குது, இவங்க கரெக்டான நேர்மையான முறையில் வந்து இயங்குறாங்களான்ட்டு. அப்படி முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்டாக் புரோக்கர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், அப்புறம் ஏஞ்சல் ஒன்,
அதுக்கப்புறம் ஐசிஐசிஐலே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐசிஐசிஐ இது இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்டாக் புரோக்கர் வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்க மக்களே. அது இல்லாமல் ஃபிசிக்கலாக வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது, ஸ்டாக் புரோக்கரேஜ் கம்பெனிஸ்ன்ட்டு. இந்த கம்பெனிஸ் எதில் நீங்கள் எதில் வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயம்லாம் வந்து ஸ்டாக் புரோக்கரில் வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் புரோக்கர்னால் என்னன்ட்டு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இந்த ஸ்டாக் புரோக்கர் தான் நம்மளுக்கு முக்கியமான ஆள் மக்களே. ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து இந்த ஸ்டாக் புரோக்கர் மூலமாக தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், டைரெக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இடிஎஃபாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயம் பாண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து நம்ம ஸ்டாக் புரோக்கர் மூலமாக தான் வந்து டீல் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சில க்ரைட்டீரியா வந்து பேசிக்காக நம்ம பார்க்கணும். அந்த ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் வந்து எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் ஜீரோதா க்ரோவோட ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ட்ரேட் புக்கு, ஜேர்னலு, ஜீரோதாவில் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரேட் ஜேர்னல் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு நம்பகத்தன்மையான ப்ரோக்கரேஜாக அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட இது டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவங்க உண்மையாலே ஃபேர் ப்ராக்டிஸில் ஈடுபடுறாங்களா அப்படின்ற மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் மக்களே. நம்ம ஒரு ப்ரோக்கரேஜ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டு, டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும் மக்களே. ஒன்று தொடங்கணும். இந்த ப்ரோக்கரோட நீங்கள் தொடங்குகிற அக்கௌண்ட்டை வந்து ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்த ஷேர்லாம் பார்க்கலாம், பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு வேளை பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஷேரை வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரில் பதிவு பண்ணணும்ல. இப்போ ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா அந்த லேண்ட் டாக்குமெண்ட்டில் உங்கள் பேரில் பதிவு பண்ணுவாங்க. அப்படி அந்த ஷேரை வந்து உங்கள் பேரில் பதிவு பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட மேட்ரு தான் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மக்களே. இந்த டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ரெண்டு இருக்குது, சிடிஎஸ்எல், என்டிஎஸ்எல் ரெபாசிட்ரின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. அவங்க அதில் தான் வந்து உங்களோட பை பண்ணிங்கன்னா உங்களோட இது, செல் பண்ணிங்கன்னா உங்களோட பேர்லேருந்து அதை நீக்கிறதுன்ற மாதிரி விஷயம்லாம் வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும் மக்களே. ரெண்டாவது மார்க்கெட் இன்டர்மீடியரி பார்த்தீங்கன்னா டெபாசிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மக்களே. ஸோ இதுதான் வந்து டெபாசிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட் NSDL, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட் CDSL. ஸோ இந்த ரெண்டு டெபாசிட்ரி தான் இருக்குது. இதில் எது வேணால் சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே கவர்மெண்ட் பேக்டு கம்பெனிஸ் தான். ஸோ உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் டிமேட் அக்கௌண்ட்டும் இன்டர்லிங்க்டு மக்களே. நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பை சேல் பண்ணுறது அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை பற்றி ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் வந்து வரி பண்ண தேவையில்ல. நீங்கள் முக்கியமாக ஸ்டாக் புரோக்கரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுல வந்து கவனமாக இருந்தாலே போதும் மக்களே. இதுக்கப்புறம் மீதி இருக்க ரெண்டு முக்கியமான மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் பேங்க்ஸு. ஏன்னா நம்ம பணம் இப்போ நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஏற்றணுன்னா நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ பேங்க் வந்து அதேமாதிரி நம்ம ஒரு ஷேர் வாங்குகிறோம், அதோட டிவிடெண்ட் வந்து நம்மளுக்கு வரணுன்னாலும் நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். அதுக்கப்புறம் கிளியரிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஒரு இன்ஃபோசிஸ் ஒரு 1200 பை கால் கொடுக்குறேன்னா அந்த 1200 பை கால் கரெக்டாக இன்ஃபோசிஸ் எக்ஸிக்யூட் ஆகி அந்த பக்கம் 1200 ஒருத்தன் செல் கால் கொடுக்குறான்னா என்னோடய பையும் அவனோட செல்லும் ரெண்டும் மேட்ச் ஆகி ஒரு டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து இவங்களோட பொறுப்பு. ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிருக்க வேரியஸ் மார்க்கெட், ஒரு ஷேர் மார்க்கெட்னால் என்னன்ற ஒரு பேசிக் டீட்டெயில் ப்ளஸ் அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நம்மளோட ஸ்டாக் புரோக்கர் எக்ஸாம்பிள் ஜீரோதா க்ரோ, அதுவும் இல்லாமல் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் 5 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் என்னன்ட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து CDSL, NSDL டெபாசிட்ரி, டிமேட் அக்கௌண்ட்டு இது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ட்டு இவங்களாம் தான் முக்கியமான ஆட்கள் நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இயங்கணும் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் மக்களே இந்த காணொலி வந்து நான் போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த காணொலியில் என்ன பார்ப்போம்னா வந்து நம்ம ஒரு கம்பெனியை வாங்க போகிறோம், ஒரு ஷேரை வாங்க போகிறோம் அப்படின்றோம். அப்படி ஒரு கம்பெனி எப்படி அவனோட ஷேரை வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறான், அவன் கோத்ரூ பண்ணுற ஜேர்னி என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் தான் மக்களே நம்ம அடுத்த FIRE காணொலி நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம புக் நாலேஜை விட ஃபினான்ஷியல் நாலேஜ் ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ இந்த காணொலி உங்கள் நண்பர்களோட பகிருங்க. எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலில் வந்து எல்லாமே தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மக்களே. இந்த மாதிரி மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வரும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. எல்லா லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.